இந்த வீடியோல பனங்கிழங்கு அறுவடை செய்யறத தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச பனங்கிழங்கு தோட்டம் வச்சிருக்கிற ஒரு முதலாளியை போய் சந்திச்சேன். அவர் டவுன் டு எர்த்தா நமக்கு அந்த முழு ப்ராசஸையும் சொன்னாரு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கறது தான் பனங்கிழங்கு போட்டிருக்க இடம். பனங்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு மாதிரி தான் பூமிக்கு அடியிலேயே வளரும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான பனங்கிழங்கு பதியம் வச்சிருக்கிறதா சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பதியம் போட்ட இடத்தையும் தோண்ட ஆரம்பிச்சோம். தோண்ட ஆரம்பிச்சதுமே பனங்கிழங்கு தெரிஞ்சுது. கூடவே ஒரு குரல், பக்கத்துல இருந்த ஒரு பாட்டி அவங்க வீட்டு தோட்டத்திலயும் நிறைய பனங்கிழங்கு இருக்கிறதாவும், பறிக்க ஆள் இல்லாம எல்லாமே வேஸ்டா போகுது, நீங்க வந்து பறிச்சுக்கோங்கன்ட்டு சொன்னாங்க. அவங்க கிட்ட 20,000க்கும் மேலான பனங்கிழங்கு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பனங்கிழங்கு எல்லாமே நம்ம முதலாளி வீட்டு மரத்துல இருந்து போட்ட பனம்பழம்ல விளைஞ்சது. சரின்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்தோம். இந்த இடத்துல 20,000க்கும் மேலான பனங்கிழங்கு இருக்குது. ஸோ நமக்கு தேவையான கொஞ்சம் பனங்கிழங்கு பறிக்கலான்ட்டு தோண்ட ஆரம்பிச்சோம். நேர்வாக்கில் நல்லா தோன்றினதுமே சைடில் பனங்கிழங்கு வேறு ஊன்றி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பனங்கிழங்குலாம் கையில் பிடுங்கி எடுக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஊர் சீர்காழியில் இருக்கிற வழுதலைக்குடின்ற ஒரு ஊர். கடலோரமாக இருக்கிற கிராமன்றதுனால இங்கே இருக்கிற மண்ணெலாம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஸோ நேர்வாக்கில் பள்ளம் தோண்டி சைடில் இருக்கிற கிழங்கெல்லாம் பறித்து எடுக்க ஆரம்பித்தோம். இந்த பனங்கிழங்கு அறுவடைக்கு 3 தலைமுறைகளை சேர்ந்த ஆளுங்களோட ஹெல்ப் கிடச்சிது. பனங்கிழங்கு எப்படி வேரூன்றி இருக்குதுன்ட்டு பாருங்க. ஒரு பக்கமா முதலாளி நல்லா பனங்கிழங்கை தோண்டி தோண்டி எடுக்க, இன்னொரு பக்கம் 2 குட்டி பசங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து பனங்கிழங்கை பறிக்க ஆரம்பித்தோம். பனங்கிழங்கு உருவ நிறைய வந்துட்டே இருந்தது. பொதுவாகவே பனைமரம் கிராமத்தில் இருக்கிறவங்க லைஃப்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்ட்டு சொல்லலாம். ஏன்னா பனைமரமும் வாழை மரம் மாதிரி தான் நிறைய பயன் தரும். பனைமரத்தோட ஓலையை வெட்டினா கிராமத்தில் பெரும்பாலான குடிசை வீடுகளுக்கு அதோட ரூஃப் போட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பனைமரத்தோட இலையை வச்சு தான் விசிறியும் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பனைமரத்தோட மட்டையை வெட்டினா அதுலேருந்து வர நாரை வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பனைமரத்தை முழுசா வெட்டினா அதோட கட்டைகளை வச்சு சட்டம், மரப்பலகை, அதுக்கப்புறம் சப்போர்ட்கான தூணாவும் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வீடு கட்டும் போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பனைமரத்துல இருந்து பிஞ்சு வரும். அந்த பிஞ்சை வந்து லேசா கீறி விட்டு மண் கலையத்தை மாட்டி வச்சிருவாங்க. அந்த கீறி விட்ட பிஞ்சில இருந்து வர்றது தான் பதநீர், அதுக்கப்புறம் கல்லு. இது எல்லாமே மாட்டி வச்ச அந்த மண் கலையத்துல சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சை அப்படியே ஒன்றும் பண்ணாம விட்டுட்டோம்னா அது பெருசாகி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நுங்கா மாறிடும். நுங்கு வெயில் காலத்துல எவ்வளோ யூஸ்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நுங்கையும் நம்ம பறிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் பனம்பழமா மாறிடும். பனம்பழத்தை நம்ம நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டுருப்போம். அந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டு அதோட கொட்டையை பூமியில புதைச்சி வச்சா இந்த மாதிரி பனங்கிழங்கு கிடைக்கும். அப்புறம் இந்த பனங்கிழங்கோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த பனங்கிழங்குல அயன் சக்தி அதிகமா இருக்கு. இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால ரத்த சோகையும் தவிர்க்கலாம். இந்த பனங்கிழங்கு ரெகுலரா சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்ட்டு சொல்றாங்க. வெயிட் கம்மியா இருக்கிறவங்க இது ரெகுலரா சாப்பிட்டா வெயிட் அதிகமாகுதுன்ட்டு சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் படி இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால சுகரும் கண்ட்ரோல் ஆகுதுன்ட்டு சொல்றாங்க. நார் சத்து அதிகமா இருக்கிறதால இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷனும் சரியாகுதுன்ட்டு சொல்றாங்க.